Hi guys, my name is Praveen. I'm from Life of Prathej YouTube channel and you're watching me on Bengaluru Cinemas. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்க் படத்தோட மூவி ரிவ்யூ. ஸோ பேசிக்காக இந்த படம் டைரக்ட் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் கார்த்திகேயா. ஸோ இவர் வந்துட்டு ஆல்ரெடி மேக்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கன்னடா படம் சேம் கிச்சா சுதீப்பை வச்சே டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி. ஸோ மேக்ஸ் படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த படத்தில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நாளில் நடக்கிற ஒரு ஸ்டோரி, ஒரு நாள் அப்படின்றத விட ஒரு நைட்டு சேம் உங்களுக்கு யூ கேன் கோரிலேட் டு கைதி. ஸோ கைதியில் எப்படின்னா அந்த ஒரு நைட்டில் நடக்கிற ஒரு கான்செப்ட், ஒரு ஸ்டோரி பிளாட் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் இந்த மேக்ஸ் படமும் இருக்கும். ஸோ மேக்ஸ் படத்தை இந்த படத்தோட எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அங்கே வந்துட்டு ஒரு நைட்டில் நடக்கிற ஒரு படம், இங்கே ஆல்மோஸ்ட் 24 ஹவர்ஸ் ப்ளஸ் ஒரு 18 ஆல்மோஸ்ட் ஒரு 2 டேஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு 2 டேஸில் நடக்கிற ஒரு ஸ்டோரியாக இதை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இதில் வந்துட்டு மோஸ்ட்டாக டே ஷூட்டிங்கும் இருந்திருக்கு, நைட் ஷூட்டிங்கும் இருந்திருக்கு. கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு இந்த படத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐ வுட் சே ஆப்வியஸாக வந்துட்டு கிச்சா சுதீப். அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆகட்டும், அவரோட ஸ்டைலிஷ்னஸ், த வே ஹீ கேரிஸ் ஹிம்செல்ஃப், ஸோ அதுக்கப்புறம் அவரோட இந்த சென்டர் ஸ்டேஜிங் கம்ப்ளீட்டாக வந்துட்டு அந்த அந்த ஆஸ்பெக்டில் வந்துட்டு இட் வாஸ் அ ப்ளஸ் ஃபார் மார்க் மூவி. அதுக்கப்புறம் ஒரு சில ஆக்டர்ஸ் லைக் இவர் நம்ம நவீன் சந்திரா பண்ணியிருக்காரு. ஸோ நவீன் சந்திராவோட ஆக்ஷன் ஒரு கன்வின்சிங்காக இல்லைனாலும் ஓகே, ஓரளவுக்கு நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஸ்டேஜில் இருந்திருக்கு. ஆப்வியஸாக இன்னொரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கும். அண்ட் கம்ப்ளீட்டாக ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கிறதும் ஒரு வீக்னஸாக இருக்கிற மாதிரியும் எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா இப்போது ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கும்போது சர்டன் திங்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அன்டச்சாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருந்துச்சு. அண்ட் நிறைய சீன்ஸ் வந்துட்டு கன்வின்சிங்காகவும் இருக்கலை. ஸோ ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் பிளே வைஸ் எனக்கு வந்துட்டு பெருசாக மேக்ஸ் அளவுக்கு இது சாட்டிஸ்ஃபை பண்ணலை. மேக்ஸில் வந்துட்டு கொஞ்சம் கிரிப்பிங்காக, ஆடியன்ஸை வந்துட்டு கொஞ்சம் எங்கேஜிங்காக, அங்கங்கே மாஸ் சீக்வென்ஸாக இருக்கட்டும், அந்த ஸ்டோரி பிளாட் எடுத்துகிட்டு போகிறது வந்துட்டு சேம் லைக் கைதியாக இருந்தாலும் பட் ஆனால் மேக்ஸில் வந்துட்டு இவரோட ஒரு கான்செப்டில் அந்த ஸ்டோரி லைனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இங்கே இந்த மார்க் மூவியில் ஓவரால் ஸ்டோரி பிளாட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து சிஎம், அந்த பொலிட்டிக்கல் லீடர் வந்துட்டு சிஎம் அந்த பொசிஷன் அட்டைன் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி பிளாட்டு. இன்னொரு ஸ்டோரி அப்படியே சைமல்டேனியஸாக ரன் ஆகிற ஸ்டோரி என்ன அப்படின்னா சைல்டு கிட்னாப்பிங். ஸோ இந்த ஸ்டோரியும் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. அண்ட் இந்த ருத்ரா அண்ட் பத்ரா அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ருத்ராவோட கேரக்டர் விக்ராந்த் பண்ணியிருப்பார். ஸோ அவரோட ரோல் சின்னதாக இருந்தாலும் ஜஸ்டிஃபையிங்காக இருந்துச்சு, பட் ஆனால் அன்யூட்டிலைஸ்டாக போயிடுச்சு. ஸோ நிறைய கேரக்டர்ஸ் இதில் வந்து அன்யூட்டிலைஸ்டாக போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மியூசிக் வைஸ் வந்து ஒரு சில இடத்துல ஓவர்டூ பண்ண மாதிரியும் தோணுச்சு, ஒரு சில இடத்துல இல்லை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும். ஐ மீன் பேசிக்காக என்னென்னா ஒரு சில இடத்துல அது ஓவர்டூ பண்ணதுனால அந்த மியூசிக் வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் இதுவாக இருக்கலை. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசென்ட் குட் வாட்ச் மூவி தான். யூ கேன் ஷோர்லி என்ஜாய். அண்ட் ஆல் தி கிச்சா சுதீப் ஃபேன்ஸ்க்கு அவரோட ஒரு பெஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ கிச்சா சுதீப் ஃபேன்ஸ்க்கு இட் வில் சாட்டிஸ்ஃபை. பட் ஆஸ் அ ஜென்ரல் ஆடியன்ஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் கொஞ்சம் அந்த மேக்ஸ் அளவுக்கு இல்லைனாலும் இந்த படம் கொஞ்சம் லோவராக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சாங்ஸ் வைஸ் அண்ட் மியூசிக் வைஸ் வேர் ஜஸ்டிஃபையபிள். கொஞ்சம் ஒரு இடத்துல வந்துட்டு கொஞ்சம் ஓவர்டூ பண்ண மாதிரியும் இருந்துச்சு. அன்வான்ட் ஸ்லோ மூவ்ஸு, அன்வான்ட் மியூசிக் ஒரு சில இடத்துல இருந்துச்சு. பட் தட்ஸ் ஃபைன். ஸோ ஆஸ் அ ஓவரால் பேக்கேஜ் ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட், ஃபாஸ்ட் பேஸ்ட் போது கொஞ்சம் கிரிப்பிங்காகவும் வைக்கணும், ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணணும் அப்படின்றப்போ தோஸ் வேர் சர்டன் அக்செப்டபிள் பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த படம் போய் பார்க்கலாமா அப்படின்னா எஸ், கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஸோ இட் இஸ் நாட் லைக் நான் வந்து இது சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை. நீங்கள் வந்துட்டு ஆடியன்ஸ் நான் படம் பார்த்து முடிச்சுட்டு வர ஆடியன்ஸும் சொன்ன ஒரு விஷயந்தான் இதோட பேசிக். ஏன்னா இப்போது ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் நானும் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு தோணுனது தான் ஆடியன்ஸுக்கும் தோணுச்சு, அங்கே வந்த ஒரு ஆடியன்ஸ் குரூப்புக்கும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் அ டீசென்ட் குட் கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டெய்னர், ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் காப் என்டர்டெய்னர்னு சொல்லலாம். ஸோ
வாட் த ஸ்ட்ரென்த்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக கிச்சா சுதீப் நான் சொன்ன மாதிரி. அண்ட் ஸ்டோரி பிளாட் வந்துட்டு அந்த ஃபாஸ்ட் பேஸ்டு அந்த காப் அண்ட் அந்த இந்த ஸ்டோரி கொஞ்சம் எமோஷ்னலாக டச் பண்ண மாதிரி ஒரு ஸ்டோரியை சூஸ் பண்ணது இட் வாஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ். தேர்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் அண்ட் ஸ்டைல். ஸோ ஆக்ஷன் அண்ட் ஸ்டைல் வேர் கைண்ட் ஆஃப் அக்செப்டபிள். ஓகே, ஒரு மாஸ் ஹீரோவுக்கு, ஒரு மாஸ் ஃபேன் ஃபாலோயிங் இருக்கிற ஒரு ஹீரோவுக்கு நம்ம அது பண்ணும்போது ஆப்வியஸாக கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஸோ அது கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போகும்போது ஸோ இந்த மாதிரி ஒரு அக்செப்டன்ஸ் ஸ்டேஜில் தான் நம்ம வந்துடுறோம். அப்படின்றப்போ கான்டென்ட் வைஸ் இட் இஸ் குட். ஸோ அந்த எமோஷ்னல் கனெக்ட் லைக் சைல்டு கிட்னாப்பிங் ஆகட்டும், அதை நம்ம வந்துட்டு லிங்க் பண்ண எடுத்துகிட்டு போன ஸ்டோரி வந்துட்டு நல்லாவே இருந்துச்சு. ஸோ வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ப்ரிடிக்டபிலிட்டி. நம்ம வந்துட்டு இந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கிரிப்பிங்காக அப்படியே போக போக செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கம்ப்ளீட்டாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஸ்டோரி பிளாட் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் எண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி. இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங்கில் கூட எனக்கு வந்துட்டு மேக்ஸ் அளவுக்கு இது சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஓகே மேக்ஸோட ஒரு சீக்குவலாக தான் இருக்கும். அந்த மேக்ஸ் கேரக்டரை வந்துட்டு ஒரு டபுள் ஆக்டிங்கு அந்த மாதிரி கொண்டு போவாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சு. பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட் இதுவாக எடுத்துகிட்டு போயிருந்தாரு. ஸோ சுதீப்போட கேரக்டர் இதில் என்ன அப்படின்னா, நான் ரிவீல் பண்ணுறது தப்பில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட கேரக்டர் பேர் வந்துட்டு அஜய் மார்க்காண்டே. ஸோ அதை சுருக்கி மார்க் அப்படின்றது தான் இவரோட பேர், ப்ளஸ் அதுவே படத்தோட டைட்டிலும் கூட. ஸோ நிறைய தமிழ் ஆக்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் ஆக்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணும்போது என்ன ஆயிருக்கு, அந்த டப்பிங் இஷ்யூஸோ லிப்சிங்கிங் இஷ்யூஸோ பயங்கரமாக எவிடெண்ட்டாக தெரிஞ்சிச்சு படத்தில் கம்ப்ளீட்டாக ஓவராலாக. ஸோ அது ரொம்ப அது ஒரு லூஸ் எண்டாக விட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ ஓவரால் மார்க் இஸ் as I said, so Mark is a decent watch movie for all the fans and general audience. Yes, it is okay. Yeah, so apart from that, nothing else. Thank you for watching. And so continuously வந்துட்டு பெங்களூரு சினிமாஸ்க்கு I'll be posting. ஸோ இஃப் யூ வாண்ட் டு செக் அவுட் மை பர்சனல் யூடியூப் சேனல், நான் வந்துட்டு vlog சேனல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லைஃப் ஆஃப் பிரதேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, இஃப் யூ வாண்ட் டு வாட்ச் மீ தேர் யூ கேன் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.